ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. சூப்பரான ஒரு ஈவினிங், நல்லா மழை பெய்யிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து சுட சுட சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இட்லி மாவு எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஸோ நார்மலாக நம்ம இட்லி ஊற்றுவோம்ல, அந்த மாவு எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் சின்ன சின்ன உருண்டையாட்டுக்கேன். இதில் என்னென்னா தேங்காய் இருக்குது, வெல்லம், தேங்காய், வெல்லம், அப்புறம் பொரிகடலை, இது மூணையும் வந்து மிக்சியில் அடித்து உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படியே இதில் டிப் பண்ணிக்கிறேன். இதில் டிப் பண்ணிவிட்டு இட்லி மாவில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பனியாரக்கல்லில் போட்டுறோம். அதுக்கப்புறம் பொரிகடலை, அது வெல்லம், இது மூணையும் அடித்து உருண்டைகளாக ஊட்டிட்டேன். இது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சுதிய மாதிரி இருக்குது. இதை அப்படியே பனியாரக்கல்லில் போட்டேன். ரொம்ப எண்ணெய் ஊற்றலை. இப்போ நான்ஸ்டிக்னால நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே பரட்டி போட்டுக்க வேண்டியதான். பரட்டை வந்து பாருங்கள், அப்படியே பரட்டி விட்டுக்கிறேன். வேணும்னா கொஞ்சமாக நம்ம மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக நம்ம வந்து திருப்பி வேணாலும் பரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து நமக்கு எப்படி நீடோ நல்லா வேகிற வரை நம்ம பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் அப்படியே பரட்டி விட்டுருக்கேன். இப்போ சைடில் கூட வேகிறதுக்காக பரட்டி விட்டுருக்கேன். ஸ்கூலுக்கு விட்டு வர பிள்ளைங்களுக்கு நமக்கு வந்து வேறு எந்த மாவுமே இல்லைன்னா இட்லி மாவு மட்டும் வச்சுட்டு போய்ட்டு நம்ம அழகாக செஞ்சு கொடுத்துடலாம். நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பார்க்க குழி பணியார மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆக்சுவலாக எண்ணெய் நம்ம நிறையாவும் சேர்க்கலை. இது நல்ல டெக்னிக். எண்ணெயிலே போட்டு ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த குழிப்பணியார கல்லில் எடுத்தோம்னா எண்ணெய் நிறையா குறைச்சிடலாம் நம்ம. ஓகே, பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். எண்ணெய்லாம் கொஞ்சம் ஸ்டொமக் அப்செட்டாக இருந்தது. அப்புறம் அவன் வந்து கொஞ்சம் ஆனால் டேஸ்டியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டா. ஸோ எண்ணெய் இல்லாமல் இப்படி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சைடு டீ ரெடி ஆகிட்டுருக்கு. இதுதான் எங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸு. எல்லா நாளும் கிடையாது, அப்பப்போ எப்போ கேட்குறாலோ, எப்போ நமக்கு மூடு வருதோ அந்த டைமில். எழுந்திரிச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம்.